மரியாதைக்குரிய ஐயா காந்தராஜ் அவர்கள் வந்து திராவிட இயக்கத்துல அது ஐயா ராஜாராம் அவர்கள், மூத்த தலைவர் ராஜாராம் அவர்களுடைய சகோதரர். அதனால அவங்க திராவிட இயக்கத்துல ரொம்ப அனுபவம் பெற்றவங்க. அவங்க கருத்தை நான் மறுக்க வேண்டிய நிலையில இருக்கேன். ஏன்னு கேட்டீங்கன்னா 1967 மக்கள் திலகம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வந்து குண்டடிப்பட்டு அவர்கள் சிகிச்சையில ஆஸ்பத்திரியில சிகிச்சையில இருந்தாங்க, மருத்துவமனையில. அப்ப அவர் குண்டடிப்பட்டு சிகிச்சையில் அவருக்கு கட்டு போட்டிருந்தாங்க கழுத்துல. அதை போட்டுதான் திமுக வெற்றி பெறுவதற்கு அது ஒரு காரணமா அமைஞ்சது. அது மறுக்க இன்னும் ஐயா காந்தராஜ் அவர்களுக்கு தெரியாத விஷயம் கிடையாது. 1967 பேரறிஞர் அண்ணா அவர்கள் வெற்றி பெறுவோம்ங்கிற நம்பிக்கை அண்ணாவுக்கு கிடையாது. ஏன்னு கேட்டீங்கன்னா அண்ணா அவர்கள் சட்டமன்றத்துக்கு போட்டியிடல, நாடாளுமன்றத்திற்கு தென் சென்னை நாடாளுமன்ற தொகுதிக்கு தான் அண்ணா போட்டியிட்டாங்க. அது ஒரு செய்தி. ரெண்டாவது 1996 ஒரு நிமிஷம் செல்வம், இந்த இடத்துல அப்ப காந்தராஜ் அவர்களுடைய பாணியிலே நான் கேக்குறேன், எம்ஜிஆர் அவர்கள் அந்த குண்டடிப்பட்ட அந்த படத்தினாலதான் திமுக ஜெயிச்சுதா அல்லது அதுவும் ஒரு காரணமா? இதானே சார் உங்க மைண்ட் வாய்ஸை நான் கேட்ச் பண்ணிட்டேன். இல்ல, அது மிக முக்கியமான காரணம். இன்னும் சொல்ல போனீங்கன்னா எல்லாரும் தேர்தல் நிதி கொடுக்கும் போது மக்கள் திலகம் எம்ஜிஆர் வந்து அண்ணாட்ட தேர்தல் நிதி கொடுக்கும் போது அண்ணாவை சொன்னது என்ன, நீ தேர்தல் நிதி தர வேண்டாம், உன்னுடைய முகத்தை காண்பித்தால் 30,000 ஓட்டுகள் விழும்னு சொல்லி அண்ணா சொன்னது ஐயா காந்தராஜ் அவர்களுக்கு தெரியும். ஒரு சின்ன இடைமறிப்பு ஒண்ணு செய்யலாமா? 67 வந்து எம்ஜிஆர் குண்டடிப்பட்டதுனாலதான் வெற்றி பெற்றார். 71 எம்ஜிஆர் எங்க இருந்தார்? எலெக்ஷன் டைம்ல திமுகவில் இருந்தார். எங்க இருந்தார்? தேர்தல் முடிவுகள் வரும்போது அவர் எங்க இருந்தார்? இல்ல, எந்த ஊர்ல இருந்தார்? ஞாபகப்படுத்தி பாருங்க, எந்த ஊர்ல இருந்தார்? 71 அவரை காட்டி தான் ஜெயிச்சாங்களா? இல்லையா? 234 இடங்களில் 183 இடங்களில் திமுக வெற்றி பெற்றது. எம்ஜிஆர் வச்சு ஜெயிச்சாங்களா? தோத்து போடுவோம் பயந்துகிட்டு நேபாளுக்கு போயிட்டார். செல்வம் வரை நான் பதில் சொல்ல உங்களுக்கு எம்ஜிஆருக்கு கழுத்துல கட்டு போட்டு முகத்தை காட்டா 30,000 ஓட்டுன்னு அண்ணா சொன்னதெல்லாம் அவ்வளவு அழகா சொல்றீங்களே. தோத்து போயிடுவோம் பயந்துட்டு அவர் வந்து நேபாளல போய் உட்கார்ந்துகிட்டார். கல்யாணமே படிக்க போறாருங்கிற அளவுக்கு அன்னைக்கு வந்து ரூமர்ஸ் இருக்கு. ஆனா 67 அது உண்மையா இல்லையா காந்தராஜ் அவர்கள்ட்ட? அவரும் ஒரு காரணம்னு நீங்க சொன்னீங்களா, அவ்வளவுதான். அன்னைக்கு இருந்த சூழ்நிலையில இல்ல அவர் சொன்ன ஒரு பாயிண்ட் அவர் சொன்ன ஒரு பாயிண்ட் நான் ஏத்துக்கிறேன். அண்ணா வந்து வெற்றி அடைவோன்னு எதிர்பார்க்கல. அதுக்கு முன்னாடியே கோடி காட்டிட்டாங்க. அதாவது கார்பரேஷன் எலெக்ஷன்ல, சென்னை மாநகராட்சி எலெக்ஷன்ல திமுக வெற்றி அடைஞ்சிருச்சு. வெற்றி அடைஞ்ச போது யாருமே எதிர்பார்க்கல, என்னடா இது எப்படிடா வந்தாங்கன்னு. 57 தேர்தலில் வந்து 15 இடங்களில் வெற்றி அடைஞ்ச போது காமராஜரை கூப்பிட்டு நேரு கேட்குறாரு, என்னையா ஒரு அடையாளம் தெரியாத கட்சி அப்படின்னு நீங்கள் சொல்லிக்கிட்டு இருந்தீங்க, 15 இடத்துல ஜெயிச்சிருக்கேன், அடுத்த எலெக்ஷனில் பாருங்கன்னார் காமராஜர். 62 நின்னாங்க. 62 திமுக பெருசாக நிற்குது. என்ன ஆச்சுன்னா 15 இடத்துல வெற்றி பெற்றாங்க இல்லையா? 57 14 இடங்கள்ல திமுக தோத்துச்சு. அண்ணாவும் தோத்தார். அண்ணாவே தோத்தார். நடேச முதலியார்கள் ஒரு பண முதலியை நிக்க வச்சு அவரை தோக்கடிச்சாங்க. அண்ணாவே தோத்தார். கலைஞர் மட்டுமே ஜெயிச்சார். ஆனா தேர்தல் முடிவுகள் என்னாச்சுன்னா 15 இடங்கள்ல ஜெயிச்ச திமுக 52 இடங்கள்ல ஜெயிச்சது 62ல. அப்ப நேரு மறுபடியும் கூப்பிட்டார், இருங்க சார் இருங்க. உடனே நேரு கூப்பிட்டார், என்னையா சொல்ற அப்படின்னாரு. காமராஜர் என்ன சொன்னார் தெரியுங்களா? தடை போட்டிருக்காட்டார். நேரு முடியாதுன்ட்டார். ஜனநாயக நாட்டில் எந்த கட்சியும் அரசியல் கட்சிக்கு தடை போட முடியாதுன்ட்டார். அந்த நேரத்தில் இன்னொரு ஐடியா கொடுத்தாங்க காங்கிரஸ்காரர்கள். பிரிவினை கேட்டாங்க கட்சிக்கு தடை விதிக்கணும்னு. உடனே அந்த சட்டத்தை கொண்டு வந்தாங்க. அண்ணாவுக்கு நேரம் சரியா இருந்தது. அந்த நேரத்தில் சைனீஸ் அக்ரஷன், சீன ஆக்கிரமிப்பு. உடனே அண்ணா என்ன பண்ணாரு? அதுக்காக தான் விட்டார். அவர் சொன்னார், திராவிட நாடு என்ன காரணத்துக்காக கேட்டேனோ அந்த காரணங்கள் இன்னும் இருக்கிறது. இன்றைய சூழ்நிலையில் இந்தியாவுக்கு ஒரு பெரிய ஆபத்து இருந்து கொண்டு இருக்கின்ற சூழ்நிலையில் நான் திராவிட நாடு கேட்டு இந்தியாவை பலவீனப்படுத்த விரும்பவில்லை.
இப்போதைக்கு அந்த கோரிக்கையை ஒத்தி வைக்கிறேன்னாரு, கைவிடல, ஒத்தி வைக்கிறேன். உடனே இவங்க கூட்டத்தை உடனே இவங்க கூட்டம் சேர்ந்துக்கிட்டு அண்ணாவை ஏத்துக்கிட்டு இருந்த அந்த கண்ணதாசன் இந்த மாதிரி கூட்டமெல்லாம் சேர்ந்துட்டு திராவிட நாடு இறந்து விட்டதுன்னு ஒப்பாரி வச்சாலாம் இது பண்ணாங்க. அதுக்கு பிறகுதான் 67 அதுக்கு பிறகுதான் அண்ணா வந்து இதெல்லாம் இருக்கும்போது ஜெயிக்க முடியாதுன்ற அவர் வந்து ஆட்சிக்கு வருவான்னு எதிர்பார்க்கல, மிகப்பெரிய பலமான கட்சியா வருவான்னு எதிர்பார்த்தார் ஒழிய டெல்லிக்கு போறதுக்கு தான் முடிவெடுத்தார். அதுக்கு ஆனா 132 இடங்கள்ல வெற்றி பெற்றார். அல்ல, அதுக்கு தான் பெரிய காரணமா உதவுனாரா எம்ஜிஆர்னு கேக்குறாங்க. ஒரு எம்ஜிஆரும் ஒரு காரணங்க. அன்னைக்கு இருந்த அச்சு ஊடகங்கள் திராவிட இயக்கத்துக்கு எதிராக இருந்தவர்கள் அத்தனை பேரும் அப்படி இருந்தவங்க. உடனே ஆசையை தீர்த்துக்கிட்டாங்க. இருங்க, அதையும் உங்களுக்கு சொல்லிடுறேன். அன்னைக்கு உடனே எழுதிட்டாங்க, அண்ணாவினால ஜெயிக்கல, எம்ஜிஆர்னால தான் ஜெயிச்சது, ஆசையை தீர்த்துக்கிட்டாங்க. 71 எப்படி ஜெயிச்சாங்க?